இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜூலு டான்ஸ். ஜூலு டான்ஸ் வந்து பற்றி நம்ம தனியாக வந்து ஃபுல்லாக அங்கே போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். இன்னைக்கு எபிசோடு வந்து ஆஃப்ரிக்கா எபிசோட். உணவு வந்து ஆஃப்ரிக்கா டான்ஸ், ஜுலு டான்ஸ் காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, ஆஃப்ரிக்கா உணவு, அது வந்து நைஜீரியன் சாப்பாடு சூப்பராக ரசித்து சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது நான் முன்னாடியே பண்ணது, ஆனால் நிறைய பேர் புதுசாக வந்தவங்க இந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால் ஷேர் பண்ணுறேன். Hi Machi. Hi Machi. Lovely. Beef brisket roll. உள்ளார பாருங்க, அந்த பீஃப் வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளார இப்படி வச்சுட்டு ஃபுல்லாக நல்ல ரோஸ்டான பீஃப், அதுக்கு மேலே கொஞ்சம் காய்கறி எல்லாம் தூவி விட்டு அது கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு பார்ப்போம். அதிகமாக இருக்குது. சால்டட் பீஃப்னாங்களே, உப்பு ஜாஸ்தியாக இருக்குது. கருவாடு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நம்ம கருவாடு பீஃப் அது மாதிரி உப்பு கண்டம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, அவ்வளோதான். அதில் வேறு என்னென்னமோ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஹாலபினோஸ்லாம் இருக்குது. உள்ள ராஸ்பெரி சாஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் இருக்குது. ஓகே, வந்தீங்கன்னா ஒரு டைம் டேஸ்ட் பண்ணலாம், அவ்வளோதான். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஸோ ஜுலு டான்ஸில் என்ன, ஜுலு டான்ஸ் வந்து வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா, அதான் ஜிம்பாவேல இருக்க ஒரு ட்ரைப், டிம்பேலே வாயில் வர மாட்டேது, அந்த ட்ரைபோட டான்ஸு. அவங்க வந்து 17th centuryலேருந்தே இந்த டான்ஸ் இருந்திருக்கு. இது வந்து பேலேயும் இந்த டான்ஸும் ஒரே மாதிரின்னு சொல்கிறாங்க, ஒரு கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் ராஜாங்கெல்லாம் சண்டைக்கு போயிட்டு வந்து சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு இது ஆடிருக்காங்க. பட் இப்போ என்னென்னா அதே தான், சந்தோஷத்துக்கு தான் ஆடுறாங்க. ஆனால் இப்போ என்னென்னா ஒரு குழந்த பிறந்தா, இல்லை ஒரு பேர் வைக்கிறதுக்கு, ஒரு வயசுக்கு வந்த சடங்கு, ஒரு கல்யாணத்துக்கு, இதுக்கு தான் பண்ணுறாங்க. ஸோ டான்ஸ் நானும் போய் ரொம்ப ஆர்வமாக இந்த சலங்கை மாதிரி ஒரு கட்டையில் ஏதோ பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் கொடுத்தாங்க, போட்டுக்கிட்டு இடுப்புலலாம் ஏதோ கட்டிட்டு ஆடினேன். ஆனால் குதிச்சு ஆடும்போது தான் தெரிஞ்சது வயசாகிடுச்சு. அது மட்டும் இல்லை, தொப்போ பயங்கரமாக முடிஞ்சு, வெயிட் பயங்கரமாக ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தனி எபிசோட் 4லேருந்து நம்ம திருப்பி ஃபிட்னஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். நிச்சயமாக பண்ணி ஆகணும், இது டூ லேட் ஆகிட்டுருக்கு, சரியா? ஸோ அது தனியாக பார்ப்போம். பட் அங்கே போய் 45 வயசில் ஒரு வயசான ஆடுற டான்ஸ் பார்க்கணுன்னா எது பாருங்கள், சரியா? ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பட் என்ஜாய் பண்ணேன்.
Thank you for letting me in. Yeah. So I just want to know what Zulu dance, where does it come from? Zulu dance is from South Africa. South Africa, okay. Yes. Okay. So yeah. And you guys are from? We are from East Africa. East? We do dances from all over Africa. All over Africa. Yes. Okay. Originally, us personally from Uganda. Uganda? East Africa. East Africa. Yes. And like you've seen, we specialize in a vast. So it's like a group which performs in London, is it? Yes. Oh, okay, nice. Group. So for example, if you have your theme and you like, I want specifically Southern Africa. Yeah. We give you Southern. Ah, lovely. And that's when you have change of instruments, change of clothing. Yeah, okay. Change of scenery. Ah, fine. Here we wasn't jumping, we just trying to copy each other. Oh, fine. But if you like, I want, for example, specific South one. African stuff, that's You can the do jumping, the kicking, Ah, okay. you know? Yeah, you the can do talk that. stuff. Yeah, you can So do that's that. the difference with Southern Africa and East Africa. East Africa is more music Okay. and melody, something too. Yeah, okay. we in music here they call it calypso kind of music. Calypso music. Okay. That's it. Lovely. So you guys need like really good stamina because I saw after some time I was like completely breathless. I couldn't do that. It gets like that sometimes. What is this instrument called? This one? Yeah. This one is a djembe. Oh, you've broken it already. This man, not Oh, me. you broke it. This man goes strong hand. Okay. This one is here. So this is the instrument they were going on. It's like a Similar, bango. yeah. Bango. I Yeah. like that. Two-side thing. Okay. I never been. I would love to learn to play the. There's I don't know if it's where it's from originally. Tabla. Like it has two beats. Yeah. It looks complicated when the guy is doing it. And they have some rings attached to their hand. That Makes sense Yeah, now. that's it. Because I thought it just like you too balance. strong. No. You know? They have something attached to it that they play. I don't know if you've seen that video where a guy who plays that instrument against someone who plays a djembe. So they got Yeah. and then the other guy. They do. It's a good fusion, isn't it? Yes, this is West Africa. West Africa. Djembe is West African mainly. What's this called? Djembe. Jambe. Okay, that's West Africa. And then for Uganda specifically, I won't say East Africa because I don't know that. Okay. But Uganda specifically have something called the long drum. Long term. Okay. Tomorrow I'm gonna bring it with me if you like it. Oh yeah. Ah. Okay. It's quite long. It's from the ground to up to like here. Okay. And then you get standard. But you see that I think it's a python, right? Yeah. Yeah. You see the skin there? Oh, That's yeah. what is on the other drum. Yeah. You see it when I bring it tomorrow. So. I love it. பாம்பு தோல்ல பண்ணிருக்காங்களா ஃபுல்லா அனகோண்டா like They use that or the Komodo drum. Komodo dragon skin. Skin of it. It's good. So it's like when you give you that nice. And what is this called? This one which you wear? Rattles. Yeah, because you know the snake rattles. Rattles, yeah. Snake. Okay. அந்த சார பாம்பு மாதிரி சவுண்ட் கேக்குதுல அதனால தான் அது சார இதுன்னு சொல்றாங்க. Super. Okay, thank you very much boss. வணக்கம். And I'll just All right. அது மட்டும் இல்லாமல் இப்போது அதுக்கப்புறம் நைஜீரியன் ஃபுட்டை பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது ஜலாஃப் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க சரி டேஸ்ட்டாக இருக்கும் அது நைஜீரியாவில் அது பிரியாணி மாதிரி அங்கே போனீங்கன்னா எப்பயும் கிடைக்கும் அதையும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரியா தேங்க்யூ இது வரைக்கும் நீங்கள் லண்டன் தமிழன் யூடியூப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஃபேஸ்புக்கில் வந்து எங்களால் பெரிய வீடியோஸ் போட முடியல ஏன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டேங்க ஸோ பெரிய வீடியோஸ் எல்லாமே இன்னுமே யூடியூப்பில் தான் இருக்கும் சின்ன அந்த பெரிய வீடியோவுக்கு ஒன்லி ட்ரெய்லர் மட்டும் தான் ஃபேஸ்புக்கில் வரும் ஸோ நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு அங்கே வாங்க ஏன்னா டெய்லி போட்டால் கூட நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்க மாட்டீங்க ஸோ வாரத்தில் 2 வீடியோ தான் ஃபேஸ்புக் 2-3 தான் ஃபேஸ்புக்கில் பாக்கி எல்லாம் யூடியூப்பில் வரும் இந்த ரைஸ் பேர் வந்து ஜலாஃப் ரைஸ் நான் எடுத்து காமிக்கிறேன் இதுதான் ஜலாஃப் ரைஸ் 1
3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஜலாஃப் ரைஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து பாப்ஸும்பாங்க, ஸ்வீட் நம்ம ஊர் அந்த இனிப்பு போண்டா மாதிரி இருக்குது, அது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மீட் பாய், இது வந்து மீட்டால் பண்ண பாய். ஏதோ இதையும் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஜலாஃப் ரைஸ்னால் என்ன? ஜலாஃப் ரைஸ் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ரொம்ப பாப்புலரான ரைஸு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. நம்ம ஊரில் எப்படி பிரியாணியோ, அங்கே நைஜீரியாவில் ஜலாஃப் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அது வந்து ஜலாஃப் எம்பையர்னு ஒன்று இருந்தது. ஜலாஃப் எம்பையர்லேருந்து ரொம்ப பழைய காலத்து ரைஸு. அது மட்டும் இல்லை, ஒரு கண்ட்ரிக்குள்ளாரையும் ரைவலரியும் இருக்கும். நைஜீரியா பெஸ்ட்டாக பண்ணுவாங்களா, இல்லை கானா நல்லா பண்ணுவாங்களா அப்படின்னு. ஸோ நைஜீரியா, கானா, கேமரூன், அப்புறம் செனகல், இதில் எல்லாத்துலேயும் இந்த ஜலாஃப் ரைஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால் மெயினாக தக்காளி வச்சு தான் பண்ணுறாங்க. டொமேட்டோ வச்சுட்டு அதை வச்சு ஒரு பேஸ் ஒன் பாட் ரைஸும்பாங்க. ஒரு சிங்கிள் பாட்டில் பண்ணுற ரைஸு பார்த்தீங்கன்னா தக்காளி அதெல்லாம் மெயினாக இன்க்ரீடியன்ட்ஸ், வெங்காயம் எல்லாமே இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரைஸை வந்து ஃபுல்லாக நல்லா சமைச்சிட்டு அதில் வேறு மீட்டை போட்டுக்குவாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி ரைஸ் வந்து ஒரு வாரத்துக்கு அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஊரில் அவங்க ஒய்ஃப் லண்டனில் இருந்தாங்க, அங்கேயிருந்து ஒரு 3 ஹவர் ட்ராவல் பண்ணி வருவார். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு மீட்டும் தனியாக வச்சுருப்பார். இந்த ரைஸை வச்சுட்டு அந்த ஒரு மீட்டும் ஒரு நாள் ஆட் பண்ணி அப்படியே அதை ஃப்ளேவர் சாப்பிடுவார். ஸோ இன்றைக்கி வந்து நான் இது கூட ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரே பீஸ் மீட் தான் வந்திருக்கு. பார்ப்போம். மீட்டும் வச்சுருக்காங்க, ரெண்டையும் வச்சு இது ரெண்டும் எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வந்து மீட்டை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த லேம் கொடுத்துருக்காங்க. இந்த லேமில் கொஞ்சோண்டு ரைஸ் எடுத்து இது தனியாக எடுக்க சாப்பிட போகிறேன். ரைஸ் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது ரைஸு. லாங் ரைஸில் தான் செய்வாங்க, இந்த லாங் கிரெயின் ரைஸில் அதில் தான் பண்ணுறாங்க. ஆஹா, நல்ல அப்படியே ஒரு கிக் இருக்குது, லைட்டாக உரப்பு இருக்குது. உரப்போட ஃப்ளேவர்ஸ் அள்ளுதுங்க. நிச்சயமாக ஆஃப்ரிக்காவில் ஒரு ஃபுட்டு டேஸ்ட் பண்ணணுன்னா ஜலாஃப் ரைஸை நிச்சயமாக டேஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். வேறு லெவல். ஸோ இந்த இடம் பேர் வந்து குச்சி ஜலாஃப்னு நம்ம வீட்டிலேருந்து ஒரு 15 நிமிஷம் தூரத்தில் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து ஒரு வேலைக்காக போயிருந்தாங்க, அங்கே இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். இந்த பாருங்க, இந்த ஜலாஃப் ரைஸ் இங்கே இருப்பாங்க. 499, 500 ரூபா டோட்டலாக. அதுக்கு மேலே நீங்கள் சிக்கன் போடணுன்னா 1 பவுண்டு, பீஃப் 1 பவுண்டு, ஃபிஷ் 2 பவுண்டு, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நான் வந்து இந்த மீட் பாயும் பஃபோ இது 2 வாங்கியிருக்கேன். இது 2 இருக்குது. இதுதான். ஸோ பக்கத்தில் இருக்குது, உங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது நான் இதை என்ஜாய் பண்ணுறேன். இப்போது வேறு என்னென்னா, இது 2ல் இப்போ அடுத்தது வந்து இதெல்லாம் என்ன இருக்குது, ஃபிஷ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஆமாம், ஃபிஷ்ஷு தான். கொஞ்சோண்டு டேஸ்ட் மட்டும் பண்ணிக்குவோம் பாருங்க. ஆஹா, அவருக்கு பாசை ஃபிஷ் இருக்கிறதுல அதோட சாப்பிட்றேன். நம்ம ஊர் ஒயிட் ஃபிஷ்ஷு கெண்டை மாதிரி இருக்குது. கெண்டை டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. மெயினாக ரைஸ் அல்லுதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டு சிக்கன் மட்டும் பண்ணிக்கிறேன். சிக்கன் எடுத்துக்கிறேன், கட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சோண்டு. கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் மேலே நல்லாயிருக்கு. அங்கே அந்த சிக்கன் மேலே கொஞ்சம் ரைஸை போட்டு அப்படியே எடுத்து சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நான் ஆத்தென்டிக்காக சாப்பிட்டது, நான் வந்து ஒரு என் ஃப்ரெண்டு ஒரு நைஜீரியன் பொண்ணு இருந்தது, அவங்களோட கல்யாணத்தில் போய் சாப்பிட்ருக்கேன். அதே டேஸ்ட் இங்கே கிடைக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. டெஃபினட்டாக இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட்டாக ஐ ஜஸ்ட் கோயிங் டு டேஸ்ட் இது என்ன சொல்கிறேன், மீட் பாய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
அங்கே உள்ளார மீட் இருக்குது. நம்ம ஊர் பப்ஸு டேஸ்ட் தான் அப்படியே உள்ளார அதை மேஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. கடைசியாக நம்ம ஊர் போண்டா மாதிரியே இருக்குது, இனிப்பு போண்டா மாதிரி அதே டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதே தான், அப்படியே பார்த்தா அப்படி தான், அதே காஃபி தான், அதே டேஸ்ட் தான். பட் நாட் தட் ஸ்வீட், கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக பண்ணிக்கலாம். பட் நல்லா இருக்குது. ஸோ நைஜீரியாவுக்கும் நம்மளுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. நம்ம போண்டா மாதிரியே அவங்களும் பண்ணுறாங்க இனிப்பு போண்டா.